வெல்கம் ஆல். இந்த கிளைமேட் மாறினாவே நம்ம பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தன் நமக்குள்ளார வந்துடுவான். அவனை விரட்டுறதுக்காக நண்டு கிரேவி பண்ணலாமா? பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சோம்பு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே பச்சை மிளகாய் 4 ரெண்டத்தையுமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் கரைஞ்சி வரும்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அண்டு கல்லுப்பு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. அதை வணங்கிட்டு இருக்கும்போது அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதை நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை தக்காளி கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதுங்க. நல்லா வெந்து வந்துடும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாதத்தோடையோ இல்லை டிஃபனோடையோ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடிங்க. சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு லைக்ஸும் போடுங்க. பாசத்தோடு சமைச்சு கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. Until I meet you again, tata bye bye from my show. Stay tuned for the next video. Bye bye. Take care.